ஒரு அரசியல் ஊர்வலத்தில் ஏற்படுற கலவரமா இருந்தாலும் இல்ல மாணவர்களுடைய போராட்டம் வன்முறையா மாறினாலும் தெருவுக்கு வந்து போராடுற பல போராட்டங்கள்ல முதல்ல சேதப்படுத்தப்படுறது பொது சொத்து. இந்த மாதிரியான சம்பவங்களை பார்த்து இதை தடுக்கிறதுக்கு வழியே இல்லையா, இந்த வன்முறையாளர்களை தண்டிக்க சட்டமே கிடையாதா அப்படின்னு நம்ம பலமுறை யோசிச்சிருந்திருப்போம். ஆனா அதுக்கும் சட்டம் இருக்கு. சென்னை எழிலகத்தில் கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு துறை இருக்கு. அந்த துறை தான் இந்த மாதிரியான பொது சொத்தை வந்து சேதப்படுத்தினால் அது தொடர்பான வழக்குகள்ல என்ன இழப்பீடோ எவ்வளவு வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அதை கணக்கீடு செஞ்சு பாதிக்கப்பட்டவங்க யார் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த நபர்கள் எல்லாம் கூப்பிட்டு விசாரணை செஞ்சு அந்த அடிப்படையில் உண்மையிலேயே அந்த நபருடைய செய்ய காரணமா பொது சொத்து சேதம் ஏற்பட்டிருக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ஒரு தீர்மானமாக உத்தரவாக பிறப்பித்து அந்த அடிப்படையிலே யார் அதற்கு காரணமோ அந்த இழப்பீடு கோரப்படும். உதாரணமா இப்ப வந்து அந்த பாமக நடத்தின ஒரு மாநாடுல பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அது தொடர்பாக சட்டமன்றத்தில் வந்து தமிழக முதல்வர் பேசி அதன் அடிப்படையில் ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டு ஒரு அரசு உத்தரவு ஒன்று கொடுக்கப்பட்டு அந்த மாதிரியான வழக்குகளில் வந்து அந்த ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த கமிஷனர் வந்து ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க அவங்களெல்லாம் விசாரிச்சு அந்த பாதிப்புக்கு வந்து யார் காரணமோ அவங்களையும் விசாரிச்சு ஒரு தீர்ப்பு வழங்குவாங்க. அந்த அடிப்படையில் இந்த மாதிரியான இழப்பீடுகள் வந்து கணக்கெடுக்கப்பட்டு தீர்ப்பாக கொடுக்கப்படும். யாரு காரணமோ அவங்க வந்து அதுக்கான இழப்பீடை வந்து அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணமாக கொடுக்கணும். இது ஒரு புறம் இருந்தாலும் சரி, ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்ட உடனே, அதாவது பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்ச உடனே அந்த சட்டப்பிரிவின் கீழே காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு ஒரு பஸ்ஸை உடைச்சிட்டாரு, இவர் வந்து ஒரு வாகனத்தை சேதப்படுத்திட்டாருன்னு ஒரு வழக்கு பதிவு செஞ்சா அந்த ஜாமீனுக்கோ முன்ஜாமீனுக்கோ நீதிமன்றத்துக்கு வரும்பொழுது சேதார தொகையை வந்து நீதிமன்றம் வந்து அதை வந்து தொகையாக வந்து அந்த குற்ற எண்ணில் நீங்க பணமா கட்டுங்க, அப்பதான் வந்து பிணை கொடுக்கப்படும் சொல்லி கண்டிஷனல் ஆர்டர் இம்போஸ் பண்றாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆர்டர் விதிக்கப்படும் பொழுது மேல்முறையீட்டு காலத்துக்கு பின்னர் அவர் குற்றமற்றவர் நிரூபிக்கப்பட்டால் அந்த பணத்தை அவர் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். இல்ல வழக்கு தீர்ப்பில் அவர் குற்றமானவர்னு நிரூபிக்கப்பட்டாலும் அந்த பணம் மேல்முறையீட்டு காலத்துக்கு பின்னர் பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் சேரும். இன்னொன்னு, அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும் பொழுதே அந்த குற்றம் செஞ்சதாக சொல்லப்படும் நபர் நான் குற்றத்தை ஒத்துக்கிறேன்னு சொன்னாலும் அந்த தொகை அந்த குற்ற எண்ணிலிருந்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு போய் சேரும் வகையில் தீர்ப்பு வழங்கப்படும். ஆகவே பொதுச்சத்தை வந்து சேதம் விளைவிக்கக்கூடிய நபர்களுக்கு எதிராக இரு மாதிரியான விஷயங்கள் வந்து கணக்கெடுக்கப்பட்டு வசூல் செய்யப்படுகின்றன. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.